வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். அதுக்கு 300 கிராம் அளவுள்ள மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு. அதில் கொஞ்சம் எலும்பு, நீங்கள் சுக்கா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடையில் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி பீசஸாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். மஞ்சள் தூள், 2 காஞ்ச மிளகாய், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது, ஸோ நிறைய சேர்த்துக்க வேணாம். இதை சேர்த்துட்டு ஒரு குக்கரில் மூடி போட்டுட்டு அப்படியே அடுப்பில் வச்சுருங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வெளில வரணும். அந்த போல் நல்லா அடுப்பில் வேக வச்சு நம்ம எடுத்துக்குவோம். தண்ணி வெளில வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு, அதாவது நம்ம சுக்கா அப்படின்னா ஒரு மாதிரி வரவரப்பாக தான் இருக்கும், உதிரியாக இருக்கணும், இல்லைன்னா வரன்னு இருக்கணும். ரொம்ப கிரேவி டைப்புக்கு போயிடக்கூடாது. தண்ணி அதிகமாக சேர்த்திக்க வேணும். கூட கரெக்டாக ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு 7 விசில் வச்சு நான் எடுத்தேன். எனக்கு கரெக்டாக இருந்தது. அது அப்படியே இருக்கட்டும். 2 ஸ்பூன் மல்லி விதை, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்பைஸ், இந்த பவுடரை தான் நம்ம சுக்காவில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா ட்ரை பண்ண போகிறோம். பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் நான் 4 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேனில் அது அப்படியே ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேன் வச்சுட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் ஜீரகம் ஒரு கிராம்பு போல் போட்டுக்கோங்க. நம்ம நிறையா அதுலேயும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதனால் பைசஸ் அதிகம் வேண்டாம். 1 கிராம்பு சேர்த்துட்டு ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலையை ஒரு 2-3 கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதை லைட்டாக எண்ணெயில் பரட்டிடலாம். பரட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு கப்பில் சின்ன வெங்காயம், 1 கப் அளவு நல்ல பொடுசாக கட் பண்ண சின்ன வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டலாம். இதை நம்ம டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் மட்டன் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கிரேவி குழம்பு செஞ்சது போக இந்த மாதிரி கொஞ்சம் சுக்கா செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சைடிஷ் ரெசிபி தானேங்களா, தயிர் சாதம், ரச சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் நல்லா கலந்துடலாம். நம்ம ட்ரையாக வறுத்த பவுடரை வறுத்து மிக்சியில் அரைச்ச பவுடர் உள்ளே சேர்த்தாச்சு. இதை 1 நிமிஷம் போல் எண்ணெயில் நல்லா பரட்டினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா கொதிக்க வச்சிடலாம். நம்ம அவ்வளோதான், கொதிச்சிருச்சு. அதுக்குள்ளே நம்ம விசில் வச்சு எடுத்தோம் இல்லைங்களா, மட்டன் பீசஸ் நல்லா வெந்திருக்கு. தண்ணியும் அதிகமாக இல்லை, அடியும் பிடிக்கல. நல்லா கறி வெந்திருக்கு. தண்ணி நல்லா குறைவாக தான் இருக்குது நமக்கு. இந்த கறியை நம்ம அப்படியே ரெடி பண்ணி வச்சு அந்த வெங்காயம் அந்த பவுடர்லாம் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, வணக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதோட இந்த தண்ணியை மட்டன் தண்ணியோடு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். தயிர் சாதம், ரச சாப்பிட்டுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான சைடிஷாக இருக்கும் இது. அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கறி இந்த மசாலாவோட நல்லா கொதிச்சு வரணும் நமக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் வணங்குறதுக்காக தான் ஃபஸ்ட் கொஞ்சம் உப்பு போட்டோம். அடுத்து நம்ம கறி வேகலையும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் திக்காகட்டும். தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது. நல்லா அப்பப்போ ஓப்பன் பண்ணி பரட்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான், நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. நம்மளோட மட்டன் சுக்கா சூப்பராக தயாராகிடுச்சு. வாசனைக்காக கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, மல்லி எல்லாம் சேர்த்தாச்சு. சூப்பராக சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஈஸியான இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.